மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். திமுக அமைச்சர் நேரு அவர்கள் 1024 கோடி ரூபாய் லஞ்சமா பெற்றிருக்காங்க. தாவேக்கா இன்னும் வலுவாவே எதிர்க்கலாமே. இன்னைக்கு இந்த ஊழலை எதிர்த்து ஊழல் புகாருக்கு ஆளாயிருக்கிற அமைச்சர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று குரல் எழுப்புவதற்கு அருகதையுள்ள குவாலிஃபைடு பொலிட்டீஷியன் தமிழ்நாட்டுல ஒருத்தர் சொன்னா அது திரு விஜய் தான். இந்த கான்ட்ராக்ட் விடுவாங்க இல்லையா பணிகளை, 7% 10% அந்த ஒப்பந்தத்துக்கு எவ்வளவு பணமோ கான்ட்ராக்டுக்கு அதுல அட்வான்ஸா வாங்கி இருக்காங்க. பிரேமலதா போய் சேர்ந்தது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தற்கொலை முடிவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஓட்டே பிலோ 5.5%. தற்கொலை பாதை தான், சந்தர்ப்பவாதம் தாங்க. கொஞ்ச நெஞ்சமாங்க கேப்டனை இவங்க இழிவுபடுத்தினாங்க. 5 கோடி ரூபாய் வடிவேலுக்கு கொடுக்கப்பட்டது திமுகவால. ஆனா விஜயகாரன் குடிகாரன், தனிப்பட்ட வாழ்க்கையில சுத்தம் இல்லாதவன், அப்படி இப்படின்னு ரொம்ப படு கேவலமா அருவருக்கத்தக்க வகையில அவரை பிரச்சாரம் பண்ணாங்க. வடிவேலு தான் மெயினா அதுல பண்ணாரு. இப்ப இதையெல்லாம் மறந்துட்டு நான் பாஜகவினர் மாதிரி விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது பிரேமலதாவெல்லாம் சொல்ல மாட்டேன். பிரேமலதா சொல்றதெல்லாம் கேட்டா ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஆனா இவங்க தம்பிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லி எடப்பாடி ஏமாத்திட்டாராம். இப்ப MK ஸ்டாலின் கொடுக்கறேன்ட்டாராம். இதுவாங்க அரசியல். கேப்டன் இந்த மாதிரி அரசியலுக்கா கட்சி தொடங்கலாம் நடத்தல. அடுத்தது இவர் வர போறாரு, OPS 3 முறை சீஃப் மினிஸ்டரா இருந்தவரு. அம்மா ஆட்சி, அம்மா தொண்டர்கள்லாம் ஒன்னாகணும்னு இப்போ ஸ்டாலினோட உதயநிதி, ஏன்னா அவங்க தான் தொண்டர்கள் நினைக்கிறேன், எம்ஜிஆர் தொண்டர்கள். நேற்று ஒரு ஐயப்பன் ஒரு MLA பேசினார் பாருங்க. ஐயோ, எம்ஜிஆர் ஜெயலலிதா இத கேட்டாங்கன்னா செத்தே போயிடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? மக்களை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்களா? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்க விஷயம், திமுக அமைச்சர் நேரு அவர்கள் 1024 கோடி ரூபாய் லஞ்சமா பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, திமுக தரப்புல இருந்து நேரு, RS பாரதி உட்பட அவங்களே சொல்றாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல, தப்பே நடக்கல அப்படின்னு. ஆனா இப்ப அவங்க மேல வழக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. விஜய் அவர்களும் அறிக்கையை ரொம்ப காட்டமா கொடுத்திருந்தாரு. ஆனா அதை தாண்டி அவங்க சட்ட ரீதியா எதுவும் போராட்டம் பண்றாங்களான்னு பார்க்கும்போது டிவிகே தரப்புல அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அப்போ ஒரு ஆப்போசிட் கட்சியா இருக்கும், நம்மளுடைய எதிரி திமுக தான் சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு விஷயத்துல ஒரு அமைச்சர் ஒரு விஷயத்துல ஒரு பேசப்படும் போது தாவேக்கா இன்னும் வலுவாவே எதிர்க்கலாமே. ஏன் ஒரு அறிக்கையோட விஜய் நிப்பாட்டிட்டாரு? ஏன்னா இன்னைக்கு இந்த ஊழலை எதிர்த்து ஊழல் புகாருக்கு ஆளாயிருக்கிற அமைச்சர் பதவி விலக வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று குரல் எழுப்புவதற்கு அருகதையுள்ள குவாலிஃபைடு பொலிட்டீஷியன் தமிழ்நாட்டுல ஒருத்தர் சொன்னா அது திரு விஜய் தான். இத அதிமுக ஆட்களாலோ அல்லது வேறு எந்த கட்சியாலையும் காங்கிரஸோ பாஜகவால எழுப்ப முடியாது. ஏன்னா எல்லாருடைய கபோர்ட்லயும் ஸ்கெலட்டன்ஸ் ஆர் தேர். விஜயை பொறுத்தவரையில ரொம்ப துணிச்சலான ஸ்டேட்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கல. ஆனா அதோட நிக்காம அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்க என்ன வியூகம் வகுத்து இருக்காங்கன்னு தெரியாது. பட் இந்த புகாரை பொறுத்தவரையிலங்க இது ஒரு காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்குறேன் தாவேக்காவுக்கு. ஏன்னா தாவேக்கா தன்னை தூய சக்தி என்று சொல்லிக் கொள்வதோடு நிற்காமல், நாங்க லஞ்சம் லாவண்யமற்ற ஊழலற்ற நிர்வாகத்தை நாங்க இது பண்ணுவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்போம்னு ஒரு சபதம் ஏற்றிருக்கிற நேரத்துல இந்த பொன்னான வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கணும்ன்றத நானும் ஆமோதிக்கிறேன். கரெக்ட் தான். ஆனா இதுல என்ன பண்ண முடியும்? சட்ட போராட்டம்ன்றது இனிமேல் தான் நடக்க போகுதுங்க. அதாவதுங்க இத பிரச்சாரமாக்கலாம். நான் கூட அவங்க விழால கலந்துக்கும் போது நான் சொன்னது இதுதான், போக்கஸா நீங்க நிறைய சொல்லுங்க, ஆனா லஞ்ச லாவண்யமற்ற ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை மக்களுக்கு தருவோம் சொன்னீங்கன்னா, பீப்புள் ஆர் லாங்கிங் ஃபார் மோர் தென் 60 years. திமுக அதிமுக ஊழல் மலிந்த ஆட்சின்றது மக்களுக்கே தெரியும். அப்ப அந்த விஷயத்தை நீங்க போக்கஸா பண்ணுங்கன்னு சொன்ன, அது அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அவங்களுடைய வியூகம் தான் நமக்கு.
ஆனா இந்த இஷ்யூவை வந்து அவங்க நல்லா எடுக்கலாம், கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பா. ஏன்னா இது என்னன்னா, நேத்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்லயே பெஞ்சிலேயே வந்திருக்கு. அநேகமா திமுக ஆட்கள் வந்து இதை எதிர்த்து போவாங்க. போலான்னா அவங்க திமுக ஆட்கள்ல போன சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் உட்கார்ந்து அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் பெஞ்சில தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ்க்கு மேல போனோம் அப்படின்னா அநேகமா சுப்ரீம் கோர்ட்ல தான் போவாங்க. போலான்னு நான் ஆச்சரியப்படுவேன். இப்ப இந்த பெஞ்சில் அவங்க சொல்லிக்கிற 2-3 விஷயங்கள் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்குங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, அதாவது வந்து அக்டோபர் 27 நாங்க போலீஸ் டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு 250 பக்க ஆதாரங்கள், அவங்களுக்கு என்னென்ன தகவல் கிடைச்சதோ எல்லாத்தையும் வச்சு சும்மா மொட்டையா ஒரு கால் ஷீட் பேப்பர்ல எழுதி இவர் மேல எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்ல. இந்த மாதிரி நாங்க ஒரு பேங்க் ஃப்ராடு சம்பந்தமா ஒரு ரெய்டு போனோம். அதுல வந்து நேருடைய சகோதரருக்கு நெருக்கமானவர்கள் வீட்டுல பண்ண ரெய்ட்ல கிடைச்ச பொருட்களை எடுத்து பார்த்தா, வாட்ஸ்அப் சேட், அப்புறம் மொபைல், இதெல்லாம் பார்த்தா, அப்ப எங்களுக்கு இது மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்த குடிநீர் வழங்கல் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆபீசர் நினைக்கிறேன், இந்த கேடர்களுக்கு ஒரு பதவிக்கும் ஆள் எடுக்கிறதுக்கு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் ரூபாய் லஞ்சமா வாங்கியிருக்காங்க. இது வந்து உரையாடல்ல தெரியுது. 2வது, யாருக்கிட்ட எல்லாம் இவங்க லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு முன்னாலேயே தகவல் கொடுத்திருக்காங்க அபிஷியலா அந்த செலக்ஷன் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னால. அது மட்டும் இல்லாம இந்த பணம் வந்து ஹவாலா மூலமாக வெளிநாட்டுக்கு துபாய்க்கு போயிருக்கு. இது வந்து மணி லாண்டரிங் ஆயிருக்கு. இத தகவல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆதாரத்தோடு அவங்க 5 மாசத்துக்கு முன்னாலே டிஜிபிக்கு கொடுத்தாங்க. ஆனா அவர் அதை ஊர்காய் பானையில போட்டு ஊற வச்சுட்டாரு. இப்ப இது இப்படி நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க, எஃப்ஐஆர் போடாம இருக்காங்கன்றதாலதான் இன்பதுரை வழக்கறிஞர் பிரிவு, அவரு மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுக, அவரு வந்து உயர் நீதிமன்றத்துல இன்னொருத்தர் கூட போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் தான் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன். இப்ப இவர் வந்து போட்ட கேஸ்ல எப்பவோ விசாரிச்சுட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆயிருந்தது. அதுதான் இப்ப ஜட்ஜ்மெண்ட் நேத்து, அது ரிசர்வ் ஆன ஜட்ஜ்மெண்ட் தான் நேத்து வெளியே வந்திருக்கு. அதுல ரொம்ப எனக்கு ஒண்ணும் அதிர்ச்சி இல்லை. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே திமுக அதிமுக ஆட்சியில. அல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் டிஎம்கே உடைய பிரசிடென்ட் ஸ்டாலினுக்கும் இளைஞர் அணி டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதிக்கும் கூட இந்த பணத்துல சம்பந்தம் இருக்கு. ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணியிருக்காங்க. குறிப்பா 2 வகையில சொல்றாங்க ஊழலை. ஒண்ணு, இந்த ஆள் எடுப்புக்காக ஒரு 2000 பேர்கிட்ட தோராயமாக ஒரு இவ்வளவு கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு கணக்கு எல்லாம் அது இல்லாம இந்த கான்ட்ராக்ட் விடுவாங்க இல்லையா பணிகளை, அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த குடிநீர் வழங்கல் துறை, அதுல 7% இருந்து 10% வந்து அந்த ஒப்பந்தத்துக்கு எவ்வளவு பணமோ கான்ட்ராக்டுக்கு அதுல அட்வான்ஸா வாங்கி இருக்காங்க. அதுவும் வந்து கட்சி நிதியெல்லாம் வாங்கப்பட்டு ஹவாலா மூலமாக நாடு கடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு எவ்வளவு கால்குலேஷன் சீட்டு எல்லாம் தெளிவா கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஈடின்றது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்குது அது மேல. அது வந்து பொலிட்டிக்கல் டூலா பிஜேபி பயன்படுத்துதுன்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப தமிழ்நாடு போலீஸ் மட்டும் ரொம்ப யோகியமா? தமிழ்நாடு போலீஸ் வந்து சவுக்கு சங்கரை எப்படி டீல் பண்றது, கிட்னியை புடுங்கின டாக்டருங்களை மனசநல்லூர்ல எப்படி டீல் பண்ணுது நமக்கு தெரியல. சோ எவ்ரி கவர்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வே ஆஃப் டீலிங் வித் கிரைம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு போலீஸ் திமுகவுக்கு சார்பா இருக்கு, ஆகவே அது எது சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு யாராவது நிலையை எடுக்க முடியுமா? நம்ம எடுக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் எ போலீஸ். அதே போலதான் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இருக்கிற ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு, ஸ்டாச்சுட்டரி பாடி. அப்ப அது வந்து ஒரு தகவல் கொடுக்குதுன்னா டிஜிபி ஹாஸ் டு ஒபே. அவர் வந்து அது எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும். ஆனா நேற்று கோர்ட்ல அந்த இது என்ன சொல்றாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில, நாங்க வந்து சுதந்திரமான சுயேட்சையான ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இதை டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம், பண்ணலாம் நாங்க நினைச்சோம். ஏன்னா நீங்க 5 மாசமா வந்து எஃப்ஐஆரே போடாம டீடைல் என்கொயரி நடத்திட்டு இருக்கீங்க. அது எப்படி சரியா இருக்க முடியும்? எஃப்ஐஆர்ல முதல்ல பதியணும். கண்டிப்பா. அப்ப நாங்க வந்து, ஆனா அது உங்களை டிமாரலைஸ் பண்ணிடும்,
நீங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறதால அதை நாங்க எடுக்க விரும்பல. ஆகவே ஃபோர்த் வீக் அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா இமிடியேட்னு அர்த்தம். இமிடியேட்டா நீங்க இந்த இருக்கிற ஆவணங்களே போதும் பிரைமா பேசிக்கு நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்றாங்க. இவங்க ஏன் இந்த எஃப்ஐஆர் போடாம இப்படி டாட்ஜ் பண்றாங்க? 180 நாள் இருக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்குன்னு பேசுறாங்கன்னா அதுக்குள்ள எலெக்ஷன் வந்து முடிஞ்சு போயிடும். எஃப்ஐஆர் ஒன்ஸ் போட்டாங்கன்னா நிச்சயமாக அடுத்த நாளே இடி வந்து இதுல லேண்ட் ஆயிடும். இடி வந்து தலையிடுவதற்கான சட்ட ரீதியான முகாந்திரம் வந்துடும். ஏன்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் ஆபரேட் ஆயிடும். மணி லாண்டரிங் ஹவாலாலாம் இதுல இருக்கு. அதனால அதுக்குதான் இவங்க பயப்படுறாங்க. திமுகவினர் திமுக ஆட்சி ஏன் பயப்படுதுன்னா அவங்க மூலமா தானே டிஜிபி அவரும் பண்ணணும். ரெகுலர் டிஜிபி இல்லையே, ஒரு இதுக்காகத்தான் டெம்பரரியா இன்சார்ஜ் டிஜிபி வச்சிட்டு இருக்காங்களா 6-7 மாசமான எனக்கு தெரியல. அப்ப அவருக்கு வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க எந்த காரணத்தை கொண்டாலும் எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு. அவர் எஃப்ஐஆர் போடாம வச்சிட்டு இருக்காரு. இது வந்து இன்னைக்கு கோர்ட் தலையிட்டு இமிடியட்லி யூ ஹேவ் டு ஃபைல் எஃப்ஐஆர் அப்படின்னு சொன்னதால இனிமேல் வந்து அன்லெஸ் திஸ் ஆர்டர் ஆர் திஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் இஸ் ஸ்டேட் பை ஹையர் கோர்ட், namely Supreme Court, DGP no other alternative except to obey the order of Madras High Court. கண்டிப்பா அப்படி நடந்ததுன்னா I think Nehru may be arrested immediately. ED வந்து it is waiting for the registration of FIR on this case. திமுக ஆட்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா, நேத்து கூட கோர்ட்ல முந்தா நாள் அந்த இதுல விவாதத்துல என்னன்னா திமுக தரப்பு நேரு தரப்பு இவங்க எந்த ஒரு கேஸுக்கு போய் சோதனை பண்ணாங்களோ அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு ஹைகோர்ட். ஆகவே இது அதுல இருந்து எடுத்தது இது செல்லாதுன்றாங்க. அது எப்படிங்க அது? அதாவது அந்த கேஸ் டெக்னிக்கலா ஏதாவது தள்ளுபடி ஆயிருக்கலாம். ஆனா அந்த கேஸ் விசாரணையின் போது கிடைத்த தடயங்கள் ஆவணங்கள் அது எப்படி செல்லுபடி இல்லாத ஆகும்? அது உண்மைதானே? அது அப்படி இல்ல. அந்த ஆவணங்கள் உண்மையானதல்ல போலியானது அப்படின்னு சொன்னா யூ கேன் சே சோ. அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆகவே இந்த ஆவணமும் இந்த ரெக்கார்ட்ஸும் தள்ளுபடி பண்ணோம்னா அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? சோ திமுக வசமா மாட்டி இருக்குதான் நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் தான். பெரிய பெரிய மலை முழுங்கி மகாதேவன்கள்லாம் இருக்காங்க. டாஸ்மாக் ஊழல் இருக்கு, செந்தில் பாலாஜி எலக்ட்ரிசிட்டி போர்டுல பண்ணிட்டு இருக்கிற. இப்ப மந்திரியா இல்லைன்னா கூட மந்திரியா இருக்கிறவர் வெறும் சிக்னேச்சர் மந்திரியா இருக்கிறாராம். ஆல் டிசிஷன்ஸ் எல்லா கான்ட்ராக்ட் டெண்டர் ஃபைனலைசேஷன் இன்னும் செந்தில் பாலாஜி. ஏன்னா அவர்கிட்ட ஒரு 69 சட்டமன்ற தொகுதியை முதல்வர் வேலைக்கு கொடுத்திருக்காரு. இப்ப இவரை டெல்டா 41 தொகுதி இன்சார்ஜ் இவரு நேரு. அடுத்தது ஏவா வேலு அவரு ஒரு 40 தொகுதி. எல்லாம் இவங்க எல்லாம் பெரிய ஸ்டால்வர்ட்ஸ். அப்ப அவங்களுக்கு பைசா வேணும் இல்லையா? செலவு பண்றதுக்கு சட்டமன்ற தொகுதினா ஒவ்வொருத்துக்கும் 20 கோடிக்கு மேல செலவு பண்ண போறதா சொல்லிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்ப அதுக்கான பணத்தை எல்லாம் எங்க இருந்து மாப் அப் பண்ணுவாங்க? இப்படிதான் பண்றாங்க போல இருக்கு. அப்படிதானே நம்ம இன்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு. விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டுகள்ல ஒரு மேடையில பேசியிருப்பாரு. எனக்கு ஓடுற அந்த லைட்டு எல்லாமே ஜென்ரேட்டர்ல தான் ஓடிட்டு இருக்கு, கரண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவு ஒரு ரவுடிசம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி திமுகவை எதிர்த்து நிறைய கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு. எந்த காலத்திலும் திமுக கூட தேமுதிக கூட்டணியே போகாது அப்படிங்கிறதா விஜயகாந்த் தொண்டர்களுக்கும் ஒரு நம்பிக்கையா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாலம் நழுவி பாலில் விழுந்து விட்டது அப்படின்னு இங்க பிரேமலதா போய் சேர்ந்தது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அதிமுக கூட போயிடுவாங்க, தாவேகா கூட போயிடுவாங்க, திமுக கூட போக மாட்டாங்கன்னு இருக்கும்போது இப்ப அவங்க எடுத்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தற்கொலை முடிவா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஓட்டே வந்து பிலோ 5.5%, 0.5% ஓட்டுக்கும் கம்மியா தான் அவங்களுக்கு இருக்குது. கடந்த 10 வருஷமா சட்டமன்றத்துல அவங்க ரெப்ரசன்டேஷனே கிடையாதுங்க. அவங்க வந்து இப்ப ரொம்ப அதாவது ரொம்ப மோசமான நிலையில அவங்க கட்சி இருக்கு. இந்த கட்சியை தூக்கி நிறுத்தணும், இதை ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போனோம்னா இன்னைக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை வந்து சரியான பாதையா எனக்கு தெரியல. அது வந்து தற்கொலை பாதை தான், சந்தர்ப்பவாதம் தாங்க. இது வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிசமா எடுத்திருக்காங்க. அவங்க முந்தா நாள் என்ன பேசினாங்க திமுகவை பத்தின்னு எடுத்து பார்த்தாலே போதும். நீங்க போன வாரம் போன மாசம் தேவையில்லை
வேண்டாம். முந்தா நாள் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? திமுக ஆட்சியை பத்தி, காவல்துறையை பத்தி, திமுக ஆட்சியில் நிலவும் ஊழலை பத்தி, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறத பத்தி முந்தா நாள் என்ன சொன்னாங்கன்றது அதுக்கு நேர்மாறா. ரெண்டாவதுங்க, நான் நிறைய கேப்டன் விஜயகாந்த் உடைய ஆதரவாளர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினேன். நோபடி இஸ் சாட்டிஸ்ஃபைடு எக்ஸப்ட் எ வெரி ஃபியூ. அதாவது எம்எல்ஏ ஆகிற வாய்ப்பு இருக்கிறவன், ஏதாவது போஸ்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறவனை தவிர சாதாரணமா அவரை மனசால நேசிச்சாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அப்செட். ஏன்னா கொஞ்ச நெஞ்சமாங்க கேப்டனை இவங்க இழிவுபடுத்தினாங்க. நேற்று தியாகுன்ற பழைய பழம்பெரும் நடிகர் தியாகுன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரு நேத்து ஒரு காணொலியில நான் பார்த்தேன், 5 கோடி ரூபாய் வடிவேலுக்கு கொடுக்கப்பட்டது திமுகவால. அப்ப கலைஞர் அவர்கள் பொறுப்புல இருக்காரு, அவர் கூட்டு போயிட்டு அவர் மேடையில் இருக்கும் போதே வடிவேலு பேசியிருக்காரு, ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. அதாவது நீங்க விமர்சனம் பண்ண முடியாதுன்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாதுங்க. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அரசியல்ல யாருமே கிடையாதுங்க. பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், ஆப்போசிஷன் லீடரா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், டெப்டி யாரா இருந்தாலும் விமர்சனத்துக்கு ஆளாக்குவாங்க. ஈவன் ஆட்சிக்கு வராத விஜயா கூட இருக்கலாம், நாம் தமிழர் சீமானா கூட இருக்கலாம். டெமோக்ரஸியில விமர்சனம் என்பது பார்ட் அண்ட் பார்சல். நீங்க அதை செய்யறது விஜயகாந்த். ஆனா விஜயகாரன் குடிகாரன், தனிப்பட்ட வாழ்க்கையில சுத்தம் இல்லாதவன், அப்படி இப்படின்னு ரொம்ப படு கேவலமா அருவருக்கத்தக்க வகையில அவரை பிரச்சாரம் பண்ணாங்க. வடிவேலு தான் மெயினா அதுல பண்ணாரு. அது இல்லாம ஊடகங்களை வச்சு அவர் மேல மிக மோசமான ஒரு பொது அபிப்பிராயத்தை திமுக கலப்புனாங்க. இன்னைக்கு அதை விட மோசம் என்னன்னா, பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல கோயம்பேடுல கல்யாண மண்டபம் கட்டினாரு. அந்த கல்யாண மண்டபத்துல பெரும்பகுதி போற மாதிரி பாலத்தை டிஆர் பாலு பிளான் பண்ணாரு. நான் பல நேர்காணல்ல நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்ல சென்னையில, அங்க போய் பாருங்க, முரசொலி மாறன் பாலம்னு ஒண்ணு இருக்கு. 7 வளைவுல வரும், சுத்தி சுத்தி வரும் பஸ் எல்லாம், நேரா போயிருக்க முடியும். ஆனா அங்க திமுகவினருடைய சொத்துக்கள், திமுகவினுடைய கட்டடங்கள், இடங்கள் அது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வளைச்சு வளைச்சு கட்டி இருக்காங்க பெரம்பூர் ஸ்டேஷன்ல. ஏன் விஜயகாந்த குறி வச்சாங்கன்னா, அவர் திமுகவை எதிர்த்து ஓப்பனா விமர்சனங்கள் வச்சிட்டு இருந்தாரு. அதனால அரசியல் ரீதியாக அவரை சிறுமப்படுத்துந்து, அவமானப்படுத்துந்து, அவமரியாதை பண்ணதுன்றதை விட பர்சனலாவே அவருக்கு மிகப்பெரிய லாஸ் எல்லாம் ஏற்படுத்தினாங்க. இப்ப இதையெல்லாம் மறந்துட்டு, நான் பாஜகவினர் மாதிரி விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது பிரேமலதாவெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சாதாரண விஷயம் இது. விஜயகாந்துடைய முதல் நினைவு அஞ்சலின்னு நினைக்கிறேன். அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்தாங்க. அதாவது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ். அது இவங்க அண்ணா நினைவு நாள், பிறந்த நாள், இப்படி வருஷத்துக்கு 4 வாட்டி போவாங்க மவுண்ட் ரோடைய மடக்கி வச்சுட்டு. ஆனா அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கு ஊர்வலம் நடத்த கூட ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ். கோயம்பேடுன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டில, இவங்க ஹார்ட் ஆஃப் த சிட்டிலேயே திமுக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ணா திமுக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப மோசமா நடத்தினாங்க. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றது, ஹையஸ்ட் பிட்டரை கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இவங்க யார அதிகமாக தருகிறார். அதுவும் அவங்களுக்கு அரசியல்ல பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா, எனக்கு பிரேமலதா சொல்றதெல்லாம் கேட்டா ரொம்ப சிரிப்பா இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பாஜக கொடுத்த வாக்குகளை சரியா இது பண்ணல, அதிமுக கொடுத்த வாக்கை நிறைவேற்றல, எங்களுக்கு கொடுத்த உறுதிமொழி, அதாவது மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்ற தவறிட்டாங்க, அல்லது பொதுவாக தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டணிக்கு போகாம இருந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பாலிடிக்ஸ் பிஹைண்ட் இட். இன்னைக்கு திமுக 505 உறுதிமொழியை கொடுத்து 100க்கும் மேற்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றாமல் மக்களை 5 வருஷம் ஆட்சி பண்ணி ஏமாத்திருக்கு, வஞ்சித்திருக்க. அதை பத்தி இந்த அம்மாவுக்கு கவலை இல்லை. ஆனா இவங்க தம்பிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லி எடப்பாடி ஏமாத்திட்டாராம். இப்ப மு.க. ஸ்டாலின் கொடுக்குறேன்ட்டாராம். புரியுதுங்களா? இதுவாங்க அரசியல். கேப்டன் இந்த மாதிரி அரசியலுக்காக கட்சி தொடங்கலாம் நடத்தல. அவருடைய இது விசாலமான ஒரு பார்வை, தமிழ்நாடு நல்லா இருக்கணும், ஏழ்மை ஒழியணும், ஏழைகளுக்கு உதவணும், அப்படிதான் அவரு பண்ணாரு. ஆனா இந்த அம்மா கடன் தொல்லைன்றாங்க, காலேஜை வித்துட்டாங்கன்றாங்க, ஏவா வேலு பூந்து பர்ச்சேசரை புடிச்சு கொடுத்தாரு, அதனால அவங்க
இதெல்லாம் அங்க ரீசன் அரசியல் ரீதியா கூட்டணி போறதுக்கு. இல்ல பொறியியல் ஆக கல்லூரியை ரொம்ப நீட்டுறதும் வந்து ஒரு ரீசனா சொல்றாங்க. அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்குங்க. அதுவும் திமுக பாருங்க 200க்கு மேல நாங்க ஜெயிப்போம் 2026 31 36 சொல்றவங்க ரோட்ல எவன் போனாலும் போட்டு புடிச்சிட்டு வந்து புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி இழுத்து போட்டு இவரு ஸ்டாலின் வந்து பக்கத்துல உட்கார வச்சு, அதாவது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் நடந்தா மாதிரி 0.5% எல்லாம் பதறி இருக்காங்கன்னா இப்ப உண்மையிலே நிலவரம் எப்படி இருக்கு? கலவரமா தான் இருக்குது போல இருக்கு, விஜய் எல்லாம் சொல்ற மாதிரி. அடுத்தது இவர் வர போறாரு ஓபிஎஸ், 3 முறை சீஃப் மினிஸ்டரா இருந்தவரு, அம்மா ஆட்சி அம்மா தொண்டர்கள் எல்லாம் ஒன்னாகணும்னு. இப்போ ஸ்டாலினோட உதயநிதி, ஏன்னா அவங்க தான் தொண்டர்கள் நினைக்கிறேன், எம்ஜிஆர் தொண்டர்கள். நேற்று ஒரு ஐயப்பன் ஒரு எம்எல்ஏ பேசினார் பாருங்க, ஐயோ எம்ஜிஆர் ஜெயலலிதா இத கேட்டாங்கன்னா செத்தே போயிடுவாங்க. எம்ஜிஆர் ஆசியோடும் ஜெயலலிதா ஆசீர்வாதத்தோடும் மு.க. ஸ்டாலின் வந்து மறுபடியும் முதல்வரா வருவார்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? மக்களை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைச்சு இவங்க பதவி சுகத்தை காண்பதற்காக பாவம் அந்த மறைந்த தலைவர்களை எல்லாம் அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப தெளிவா எடப்பாடி ஒரு பாயிண்ட வந்து கிளியரா பண்ணிட்டாருங்க. ஸ்லீப்பர் செல்லா தான் ஓபிஎஸ் இவ்வளவு நாளா இருந்திருக்கார், திமுகவின் ஸ்லீப்பர் செல்லா. நான் கூட நினைப்போம் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், மருது அழகராஜா போகும்போது இவரை டிச் பண்ணிட்டு போறாங்க, ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டு போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவரு தான் நீங்க எல்லாம் முன்னால போங்க, நான் பின்னால. இல்ல இவர் ஏன் பின்னால வர்றாருன்னா இவர் நிறைய லிட்டிகேஷன் போட்டு வச்சிருக்காரு. எடப்பாடியினுடைய தலைமையை எதிர்த்து அதிமுகவுக்கு நிறைய கோர்ட் கேஸ் எல்லா கோர்ட்லயும் போட்டு வச்சிருக்காரு. சின்னம் உள்பட ட்ரபிள் பண்ணோன்னு காத்துட்டு இருக்காரு ரெட்டை இலைக்கு. அப்படி இருக்கும்போது இவர் போய் இப்ப திமுக சேர்ந்தார்னா நெக்ஸ்ட் செகண்டே எல்லா கேஸும் ஃபனால் ஆயிடும். ஏன்னா இவர் வேறு கட்சியில சேர்ந்த பிறகு அப்புறம் அதிமுகவை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க இன்னும் இந்த ஆள் இழுத்துட்டு இருக்காரு, இல்லன்னா நேத்தே போய் சேர்ந்திருப்பாரு. வைகோ சொல்றாரு அவர்தான் நேற்றே வந்து விட்டார்னு சொல்றாரு, புரியுதுங்களா? சோ இது மாதிரியான துரோகம் பண்றவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாவம் தாங்க எடப்பாடி பழனிசாமி. 4-5 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்ததுல இருந்தே 18ல ஆனாரா 19ல ஆனார்னு நினைக்கிறேன், அந்த அம்மா இறந்த உடனே. அதுல இருந்து இன்று வரையில இவரு ஓபிஎஸ் எவ்வளவு ப்ராப்ளம் பண்ணியிருப்பார் பாருங்க திமுகவோட சேர்ந்துக்கிட்டு. நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஓட்டு போட்ட ஆட்கள் தானே இவங்க ஒரு 18 பேரு. அதனால வந்துங்க இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க எல்லாருமே, ஓபிஎஸ் உள்பட. ஏதோ தர்ம யுத்தம் நடத்துறோம் நாங்க வந்து சசிகலாவுடைய அந்த கும்பலை எதிர்க்கிறேன்லாம் பேசுனாங்களா, இப்ப எங்க இருக்காங்க எல்லாரும்? அதனால வந்துங்க மக்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சது. இது ஒரு நல்ல அம்சம் தான் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிஸ்ட் எலிமெண்ட், கரப்ட் எலிமெண்ட் எல்லாம் அம்பலம் ஆகுறாங்க பொது வெளியில. வணக்கம். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு நன்றி. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.